அவளை ஈவு இறக்கம் இல்லாம ஒரு நல்ல பெண்ணை சொல்லிட்டீங்க, பகிரங்கமா சொல்லிட்டீங்க. எதுக்கு மருத்துவமனை வரைக்கும் போய் கணவன் கையெழுத்து போட்டீங்க? அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. அப்படி கணவன் கையெழுத்து போடுற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீங்க உரிமை கொண்டாடி சொல்லிக்கிறாங்கன்றீங்க. என் குடும்பத்தை பத்தி, என் பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து ஊடகங்கள் 15 வருஷமா பாலியல் குற்றம் அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன், என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு கேட்கிறாரு. ஒரு பொண்ணை ஏமாத்தினதை விட உலகத்தில் என்ன தப்பு இருக்கு? ஒரு பெண்ணை நம்ப வைத்து கழுத்தறுத்து ஒரு 7 முறை அவளை கர்ப்பம் தரிக்க வைத்து கருக்கலைக்க வைத்ததுக்கு பிறகு அது குற்றம் இல்லையா? இல்ல, ஜெயலலிதா அந்த கேஸ் எடுக்கவே இல்லை, எடப்பாடியார் கண்டுக்கவே இல்லை. திமுக பழி வாங்கணுங்கிறதுக்காக பெரியாரை பத்தி நான் பேசணுங்கிறதுனால என்ன உங்களால சமாளிக்க முடியலனால திமுக இப்படி இந்த கேஸ ஒரு பொம்பளையை கூட்டு இப்ப புரியுதா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு ஏன் பேசினார்னு? அந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலருன்னு பேசுனது ஈழத்துக்காக இல்ல, இவன் தப்ப மறைக்கிறதுக்காக. உன்னை பழி வாங்கணும் திமுகவுக்கு தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. அப்படி ஒருத்தான ஆளும் கிடையாது. உன்மேல் நீ செய்த தவறை மன்னிப்பதற்காக ஜாதி பிரச்சனையா மாத்த பார்த்தீங்க, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு திமுக என்னை பழி வாங்குவதற்காக இந்த பெண்ணை கொண்டு முன்னிறுத்துகிறதுன்னு சொல்றீங்க. ஏன் அந்த பெண்ணை பார்த்ததே இல்லையா? அந்த பெண்ணு கூட பழகினது இல்லையா? அந்த பொண்ணுக்கு அநீதி இழைக்கலையா? என்ன நீங்க பண்ணல? அது என்ன 16 வயசு பொண்ணா? குச்சிக்குள்ள இருந்து அப்படியே தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு குண்டுகட்டா தூக்கிட்டு போய் கெடுக்கிறதுக்கு போது அங்க இருக்கிற ஒரு பெண், அவள் உண்மையாலுமே பெண்ணா இருந்தால்னா கலட்டி மண்டையிலேயே அடிச்சிருந்தா பேச தோணுமா? வஞ்சகம் பண்ணியோ துரோகம் பண்ணியோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் இழைக்கணும்னு நினைச்சிட்டாள்னா நேரடியா அவனை பகிரங்கமா அடிச்சு துன்புறுத்திருக்காரு. இந்த பொண்ணு எந்த பஞ்சாயத்துக்கு இவன் சொத்தை முழுது வித்து கொடுக்கணும்னு தண்டனை கொடுத்திருக்காரு. அப்படி பெண்கள் மீது மிக உயரிய மதிப்பு வச்சிருந்தவர் ஐயா வீரப்பன். அவருடைய பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கொச்சைத்தனமா பேசுற ஒருத்தனுக்கு கை தட்டுதுன்னு சொன்னா இதை விட வீரப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்கு வேற என்ன இருக்கு? இல்ல, இதெல்லாம் ஒரு காதலா, இது ஒரு கன்றாவின்னு அவரே சொல்றாரு. அப்ப பணம் கொடுக்கும் போது கன்றாவியா தெரியலையா? அவகிட்ட பணம் வாங்கி செலவு பண்ணி ஊதாரித்தனமா செலவு பண்ணி அப்ப உனக்கு அவ கேவலமானவளா தெரியலையா? அப்ப கன்னட நடிகர் கூட பழகினது உனக்கு தெரியாதா? வேற தமிழ் நடிகர் கூட நடிச்சது உனக்கு தெரியாதா? இவ்வளவும் கடந்து அவகிட்ட பணம் வாங்கும் போது இனிச்சுது, அவ கூட எந்த உறவு கொண்டாடும் போது இனிச்சுது. இப்ப உனக்கு வேற ஒரு திருமணம் ஆயிடுச்சு, அந்த திருமணத்தால ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னு விஜயலட்சுமி கசக்குது அவனுக்கு. அந்த பொண்ணு கேட்கறது நீதி தானே, அதை கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நேயர்களுக்கு வணக்கம், நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் சிபிசந்தர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சீமான் மீதான விசாரணை நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் விசாரணை நடந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க வேற பக்கத்திலே களத்திலே இருந்திருக்கிறீங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் தம்பிகள் அவங்க வேற கொதிச்சு அப்படி இருக்கிறாங்க. உள்ள விசாரணை நடந்தது. எப்படி இந்த விசாரணை பார்க்கிறீங்க? ஏறக்குறைய ஒரு 8 மணிக்கு அங்க காவல் நிலையத்துக்கு வருவதாக செய்தி. அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் கடந்து இரவு 10 மணிக்கு அங்க வந்தாரு. வந்த உடனே அங்க நாம் தமிழர் தொண்டர்கள் குவிஞ்சிருந்தாங்க. ஒரு 200 to 250 பேர். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தாங்கன்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்தா வந்தாங்க 250 பேர். தமிழ்நாடு முழுக்க இருந்தாலே 250 பொண்ணு இருந்தாங்க. அதுல பெண்கள் முன்னாள் இருந்தாங்க. பெண்கள் முன்னாடி இருந்து ரொம்ப கத்தி கதர்ந்த வலைதளங்கள் எல்லாம் பார்த்தேன். உண்மையாலும் கத்தி கதர்னது சீமானுக்காக இல்லை, நெரிசல்ல அவங்கள போட்டு நசுக்கிறதுனால. அதெல்லாம் நான் கண்கூட பார்த்தேன். அதற்கு பிறகு புடைசூழ ஒரு 10-15 நபர்கள் அப்படி சீமானை பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்தாங்க. மேலே கூட்டிட்டு போனாங்க, விசாரணை பண்ணாங்க. 63 கேள்விகள், அதுல 42 துணை கேள்விகள். முதல் கேள்வி ஆரம்பிச்ச போது என்னங்கய்யா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு 63 கேள்விகளுக்கும் தலை கவிழ்ந்துதான் இருந்தாரு. தலை கவிழ்ந்தே தான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப வெறப்பால உள்ள போனார். இப்படி இயக்குனர் இல்லையா, பொதுவாக எங்க என்ன நடிக்கணும்னு ஒரு இயக்குனருக்கு தெரியும். அந்த வகையில நேற்று ஒரு சிறந்த இயக்குனரா சீமானை நான் பார்த்தேன். வரும்போது வெறப்பா வந்தாரு, மேல போகும்போது வெறப்பா போனாரு, கீழே இறங்கி ஒரு சிரித்த முகத்தோடு வந்தாரு. ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அவரை அண்ணன் இன்னும் அப்படி ஸ்டெடியா இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்குது. பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தது மேல, அதான் உண்மை. இல்ல, அப்போ அவரு பயம் உள்ள இருந்திருக்கும், வெளியே காட்டிக்காம கூட போயிருப்பாரு. என்ன அப்படின்னா 63 கேள்விகள் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான், ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். விசாரணையே தேவையில்லை, இந்த வழக்கே தேவையில்லை, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இப்படித்தானே அவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க. அவங்க தரப்புல இருந்து அப்படிதான் பேசுவாங்க. அதாவது குற்றம் இது வழக்கு சட்டம் எல்லாத்தையும் தாண்டி இவர் தான் குற்றம் செய்தாருங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த பெண் யாருன்னே தெரியாதுன்னாரு, அது ஒரு காலகட்டம். அதற்கு பின்னால் அந்த பெண் என் படத்துல நடிக்க வந்தவர்னு சொன்னாரு, அது ஒரு காலகட்டம்.
அதற்கு பின்னர் காதல் இருந்ததுன்னு சொன்னாரு. அது ஒரு காலகட்டம். இப்போ பணத்துக்காக தான் வந்துட்டு போயிட்டாருன்னு ஒரு கொச்சைத்தனமான, ஒரு ஈனத்தனமான, இழித்தனமான, யாருமே செய்ய துணியாத ஒரு பேச்சை நேற்று தருமபுரியில பேசினாரு. முகம் சுளிக்காமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நல்ல மனிதர்கள் இருக்க முடியாது அந்த பேச்சுக்கு. முகம் சுளிக்கிறாங்கன்றீங்க, என் குடும்பத்தை பத்தி, என் பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து ஊடகங்கள் 15 வருஷமா பாலியல் குற்றம் அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன், என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு கேட்கிறாரு அவர். ஒரு பொண்ணை ஏமாத்தினதை விட உலகத்தில் என்ன தப்பு இருக்கு? ஒரு பெண்ணை நம்ப வைத்து கழுத்தறுத்து ஒரு 7 முறை அவளை கர்ப்பம் தரிக்க வைத்து கருக்கலைக்க வைத்ததுக்கு பிறகு அது குற்றம் இல்லையா? இல்ல, அப்படி ஒண்ணும் நடக்கல. அவங்க வந்து பொய் சொல்றாங்க. முதல் தகவல் அறிக்கையில அதெல்லாம் இல்லைன்றாங்க. 2வது தான் 60 லட்சம் செயினை வந்து பறிச்சுட்டாங்க, அந்த மாதிரி 7 முறை கருத்தரிப்பு இந்த மாதிரி நடந்து அப்புறம் கருக்கலைப்பு. கருக்கலைப்பு செய்த இடத்தில் எப்பவுமே மருத்துவமனையினுடைய நடைமுறை இருக்கு. கருக்கலைப்பு ஒரு பெண்ணுக்கு செய்ய போனோம்னா முதல்ல அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்ப்பாங்க. திருமணம் ஆகியிருந்தால் கணவன் கையெழுத்து போடணும் அல்லது அவளுடைய பெற்றவர்கள் கையெழுத்து போட்டதா கருக்கலைப்பு செய்வாங்க. அப்படி அவள் கருக்கலைப்பு, விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்யும் போது கணவன்கிற இடத்துல சீமான் அப்படின்னு ஏன் கையெழுத்து போட்டிருக்கணும்? அது ஆதாரம் தானே, அது ஒன்றும் உருவாக்கம் இல்லை. இல்ல, அது மருத்துவமனையில் காவல்துறை பெற்றிருக்கிற ஆதாரம். இப்ப நம்ம அதைத்தான் கேட்கிறோம். இப்ப நீங்க தருமபுரியில வந்து பணத்துக்கு விரும்பி வந்து படுத்துட்டு போனான்னு சொல்றீங்க, பச்சையா தான் சொல்றீங்க. அப்போ பணத்துக்கு விரும்பி வந்திருந்தால் அதோட முடிஞ்சிருக்கணுமே. எதுக்கு மருத்துவமனைக்கு வரைக்கும் போய் கணவன் கையெழுத்து போட்டீங்க? அதுதான் அங்க கேள்வியா வருது. இப்போ அவர் சொல்ல வர்றது என்ன, ஒரு பெண்ணை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, இருந்தாலும் அவருடைய மொழியிலே நம்ம சொல்றோம். அவளை ஈவு இறக்கம் இல்லாம ஒரு நல்ல பெண்ணை சொல்லிட்டீங்க, பகிரங்கமா சொல்லிட்டீங்க. எதுக்கு மருத்துவமனை வரைக்கும் போய் கணவன் கையெழுத்து போட்டீங்க? அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. அப்படி கணவன் கையெழுத்து போடுற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீங்க உரிமை கொண்டாடி இருக்கீங்க. இல்ல, அது ஒரு 8 மாசம் தான் இருந்தோம், அப்புறம் பிரிஞ்சுட்டோம். ஒரு பொண்ணு கெடுக்கிறதுக்கு 8 நிமிஷம் போதுமே, எதுக்கு 8 மாசம்? 7 முறை கருக்கலைப்பு செய்ததற்கான ஆதாரம் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். விரும்பி வந்துட்டு போன பொண்ணுன்னா கருக்கலைப்பை ஏன் செஞ்சீங்க? ஆக நீ நம்ப வச்சு கழுத்தறுத்து நான் திருமணம் செய்து கொள்வேன்னு ஒரு அழுத்தமான நம்பிக்கையை அந்த பொண்ணுக்கு ஊட்டினதற்கு பிறகு அந்த பொண்ணோடு நீங்க இல்லறம் நடத்தி இருக்கிறீங்க, கணவன் மனைவி வாழ்ந்திருக்கீங்க. சொல்லிட்டு போங்களேன், சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இல்ல, இந்த திருமணம்ங்கிறத பேச்சே பேச அதை நோக்கி நகரவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஆகாதுன்னு தோணிருச்சு, அப்புறம் முடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லல. அதுதாங்க சொல்றேன். நீங்க திருமண பந்த பேச்சுவார்த்தைக்கு போலன்னா அதுக்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை என்ன? அந்த பொண்ணு மறுபடியும் கொந்தளிச்சு எழுந்து உங்க மேல தப்பு சொல்லுது அப்படின்னா, ஒண்ணு அந்த பொண்ணு மறந்திருந்தா அது வேற ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கு. உங்களை மாதிரி அந்த பொண்ணு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கணும் இல்லையா? அந்த பொண்ணு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளாம தனக்குன்னு ஒரு பாதுகாப்பை தேடிக்காம என்னைக்கு இருந்தாலும் என் கணவன் எனக்கு திரும்ப வருவான்ங்கிற நம்பிக்கையில் இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருக்குல்ல, அப்ப அது நல்ல பொண்ணு தானே. ஆனா தப்பான பொண்ணுன்னு தான் இவங்க விமர்சனம் பண்றாங்க. இப்ப நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே தொடர்ந்து பேசுறது என்னன்னா, தப்பான பொண்ணு, ஏற்கனவே இந்த மாதிரி கன்னட நடிகரோட தொடர்பு, அது இதுன்னு ப்ரொடியூசரோட தொடர்பு, இப்படி நிறைய இதே வேலையா போச்சு. அந்த பொண்ணுக்கு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்குதுன்னு தான் சொல்றாங்க அவங்க. பிளாக்மெயில் பண்ற பொண்ணு கூட ஏன் பழகுனீங்க? அது பிளாக்மெயில் பண்ற பொண்ணுன்னு தெரியும், ஏன் பழகுனீங்க? ஏன் வயிற்றுல கருவு உண்டாக்குனீங்க? எதுக்கு கணவன் கையெழுத்து போட்டீங்க? எதுக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்தீங்க? அது பிளாக்மெயில் பண்ற பொண்ணு. நீங்க அன்னைக்கே குற்றம் சாட்டி இருக்கலாமே. நீங்களே போய் குற்றம் சாட்டி இருக்கணும். நீங்க அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ற பொண்ணா இருந்தால், நீங்க நியாயவானா இருந்தால் எதற்கு பணம் கொடுத்தீங்க? இல்ல, ஜெயலலிதா அந்த கேஸ் எடுக்கவே இல்லை, எடப்பாடியார் கண்டுக்கவே இல்லை. திமுக பழி வாங்கணுங்கிறதுக்காக பெரியாரை பத்தி நான் பேசலைங்கிறதுனால என்ன உங்களால சமாளிக்க முடியலனால திமுக இப்படி இந்த கேஸ ஒரு பொம்பளையை கூட்டு இப்ப புரியுதா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஏன் பேசினார்னு? அந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலருன்னு பேசுனது ஈழத்துக்காக இல்ல, இவன் தப்ப மறைக்கிறதுக்காக. ஜெயலலிதாவினுடைய அனுசரணையை பெறணுங்கிறதுக்காக இலை மலர்ந்தால் ஈழம் மலரணும்னு பேசினான். அந்த அம்மாவும் இந்த கேஸை கண்டுக்காம விட்டுச்சு, எடப்பாடியும் கண்டுக்காம விட்டாரு. நீ தப்பு பண்ணுவே, என்னைக்கா ஒரு நாள் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இது என்ன பழி வாங்குற செயல்? இதுக்கு எது திமுக இதுல என்ன செஞ்சது? நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. நீதிமன்றம் சீமானை விசாரித்து எனக்கு 3 மாதத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் சொன்னது நீதிமன்றமே ஒழிய அறிவாலயம் இல்லை. அப்ப திமுக மேல நீங்க குற்றம் சொல்றதுக்கு காரணம் என்ன? இது அரசியல் பிரச்சனையா மாத்திரி. இது அரசியல் பிரச்சனை தானே. இப்ப நாம் தமிழர் கட்சியே சீமானை நம்பிதான் இருக்குது. சீமான் இல்லைன்னா கட்சியே இல்ல, சித்தாந்தமே இல்ல. அப்போ சித்தாந்தத்தை அழிக்கிறதுக்கு தலைவரை காலி பண்ண முயற்சி பண்றாங்க. இவரை எதுக்கு காலி பண்ணணும்? தேவையில்லையே. ஒரு எதிரி தனக்கு சமமா இருக்கிற எதிரியை காலி பண்ணலாங்க. அந்த எதிரி திமுகவின் எதிரி படு பாதாளத்தில் இருக்கும்போது அதை எதுக்கு வீழ்த்தணும்? தேவையே இல்லையே. இப்ப திமுக அதிமுகவை எதிர்க்க நினைக்கிறது அல்லது அதிமுக திமுகவை எதிர்க்க நினைக்கிறதுனா அது நியாயம் இருக்கு. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடு முன்ன பின்ன இருக்கிறதுனால அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ இருக்கிறது ஒரு 6%, 7%, 37% வித்தியாசம் இல்லையா?
உன்னை பழிவாங்கணும் என்ன திமுகவுக்கு தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. அப்படி ஒருத்தான ஆளும் கிடையாது. உன்மேல் நீ செய்த தவறை மன்னிப்பதற்காக ஜாதி பிரச்சனையா மாத்த பார்த்தீங்க, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு திமுக என்னை பழிவாங்குவதற்காக இந்த பெண்ணை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறதுன்னு சொல்றீங்க. ஏன் அந்த பெண்ணை பார்த்தது இல்லையா? அந்த பெண்ணு கூட பழகினது இல்லையா? அந்த பொண்ணுக்கு அநீதி இழைக்கலையா? என்ன நீங்க பண்ணல? அது வழக்குன்னு வரும்போது எந்த அரசு ஆட்சியில் இருக்கோ அந்த அரசு கையாளத்தானே செய்யும். அந்த நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்குன்னா காவல்துறை அதை மறுத்தர முடியுமா அல்லது அரசு மறுத்தர முடியுமா? திமுகவுக்கு நாம் தமிழர் பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்ல, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஊடகங்கள் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு இதை முழுக்க லைவ் போட்டு நீங்க 3-4 நாளா இது ஒரு பெரிய பிரஷரா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி எல்லாருமே மன உளைச்சல்ல இருந்தாங்க. ஒரு தொடர்ந்து நீங்க லைவ்னு போட்டு சில தொலைக்காட்சிகள் அவங்களுடைய விவாத நிகழ்ச்சியை தள்ளி வச்சுட்டு இதை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு சீமானை ஒரு கெட்டவன்னு ஒரு காட்டுறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஒரு கெட்டவனா இருந்தாங்க சொல்ல முடியும். இப்ப நீங்க என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்கல்ல, அறிவாலயத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு அவங்களுக்கு இல்ல. அதே மாதிரி எல்லா தொலைக்காட்சி சேனலையும் இவன் பொறுப்பற்ற ஒரு அரசியல்வாதியா இருக்கான், எந்த வரைமுறைக்குள்ளும் உட்படாத ஒரு ஒழுங்கீனமானவனா இருக்கான், இவனை வெட்ட வெளிச்சமாக்காமல் அவனை நம்பி போயிருக்கிற சில இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அல்லது அவங்களுக்கு அங்கிருந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் ஒரு சேனலுக்கு வரக்கூடாதா? அப்ப நீ செய்த தப்பை பிரதிபலிக்கிறதே உன்னை பழிவாங்கிறதுன்னு சொன்னா நீ தப்பு பண்ணலையா? சரி, அப்படின்னு நாம தப்பான ஆளா இருந்ததுன்னா இப்ப சீமானை சுத்தி பெண்கள் தான் சூழ்ந்திருக்கிறாங்க. விஜயலட்சுமி விவகாரம் வரும்போதெல்லாம் அவர் சுத்தி இளம் பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள், வீரப்பனுடைய மகள் கூட உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருந்து அவர் பேசுறாரு, எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அப்ப பெண்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்களா? அதை கவனிங்க. இப்போ பேரறிஞர் அண்ணா பேட்டி கொடுத்திருக்காரு, கலைஞர் பேட்டி கொடுத்திருக்காரு, எடப்பாடி பேட்டி கொடுத்திருக்காரு, எம்ஜிஆர் பேட்டி கொடுத்திருக்காரு, ஜெயலலிதா பேட்டி கொடுத்திருக்காங்க, ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்காரு, எடப்பாடி பேட்டி கொடுத்திருக்காரு, திருமா பேட்டி கொடுத்திருக்காரு, வைகோ பேட்டி கொடுத்திருக்காரு. எத்தனை தலைவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க? என்னைக்காவது கோபியர் கொஞ்சம் ரமணா மாதிரி இத்தனை பெண்களை உட்கார வச்சுட்டு பேட்டி கொடுத்திருக்காங்களாங்க? இப்ப அது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்களே என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாத போது நீங்க ஏன் என்னை தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு கேட்க வர்றாரு. அதை செய்கை மூலியமா சொல்றாரு, புரியுதுங்களா? அப்ப கூட இருந்த நேத்து அமர்ந்திருந்த பெண்கள் சுய பரிசோதனை செய்யணும். அது என்ன 16 வயசு பொண்ணா குச்சிக்குள்ள இருந்து அப்படியே தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு குண்டுகட்டா தூக்கிட்டு போய் கெடுக்கிறதுக்கு போது அங்க இருக்கிற ஒரு பெண், அவள் உண்மையாலுமே பெண்ணா இருந்தால்னா கலட்டி மண்டையிலேயே அடிச்சிருந்தா பேச தோணுமா? அந்த இடத்துலயே தட்டி கேட்கறவங்க தான் அந்த பெண்ணு. இன்னைக்கு விஜயலட்சுமிக்கு இருக்கிற வீரம் அந்த பெண்களுக்கு இல்ல. ஏங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறீங்க? பொது வெளியில இப்படி பேசலாமான்னு ஒரு வீரப்பெண்ணுடைய பெண்ணுன்னு சொல்ற பொண்ணு அந்த பொண்ணு கேட்டிருக்கணும்ல. இன்னொன்னு சொல்றேங்க, வீரப்பனை பொறுத்தளவுக்கு நான் வீரப்பன் இருந்த அந்த கோபிநத்தம் போன்ற இடங்கள்ல நான் ஒரு 20-25 நாட்கள் சுற்றி பார்த்திருக்கேன், அலைஞ்சிருக்கேன். அவரை பத்தி நான் நிறைய தகவல்களை சேகரிச்சிருக்கேன். பெண்ணை கை வைத்த குற்றம்னு ஒன்று நிரூபிக்கப்பட்டால் சாட்டை அடி கொடுத்திருக்காரு அவர். யாரு? வீரப்பன். வஞ்சகம் பண்ணியோ துரோகம் பண்ணியோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் இழைக்கணும்னு நினைச்சிட்டால்னா நேரடியா அவனை பகிரங்கமா அடிச்சு துன்புறுத்திருக்காரு. இந்த பொண்ணு எந்த பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு இவன் சொத்தை முழுது வித்து கொடுக்கணும்னு தண்டனை கொடுத்திருக்காரு. அப்படி பெண்கள் மீது மிக உயரிய மதிப்பு வச்சிருந்தவர் ஐயா வீரப்பன். அவருடைய பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கொச்சைத்தனமா பேசுற ஒருத்தனுக்கு கை தட்டுதுன்னு சொன்னா இதை விட வீரப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்கு வேற என்ன இருக்க முடியும்? இல்ல, அவங்க தானே உள்ள போனேன், நானும் சீமானன் அப்பா சித்தப்பா கூட நானும் உள்ள போவேன்னு போலீஸோட சண்டை போட்டு தொலைக்காட்சிகள்லாம் அவங்கள கவர் பண்றாங்க. அவ்வளவு தூரம் சீமான் மேல பற்றுள்ளவராக தானே இருக்கிறாங்க. பற்று, அதுதான் சொல்றேனே. இன்னைக்கு விஜயலட்சுமிங்கிற பொண்ணு நாளைக்கு எத்தனை விஜயலட்சுமி இங்கிருந்து புறப்பட்டு வராங்கன்னு தெரியல எனக்கு. அப்படிதான் தோணுது எனக்கு. சரி, இப்ப காவல்துறை இந்த விசாரணையின் மூலமா என்ன சாதிக்க போகுது, என்ன பெருசா நிரூபணம் வந்துட போகுதுன்னு கேட்க. காவல்துறைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. இதனால கவனிச்சு விசாரணை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு காவல்துறைக்கு. நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவு போட்டாலும் காவல்துறைக்கு உத்தரவு போட்டாலும் அதை செய்து முடிக்க வேண்டியது அந்த துறைகளுடைய பொறுப்பு. நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்கு? சீமானை தீர விசாரித்து 3 மாதத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான். இப்ப காவல்துறை இவரை விசாரிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் அடிஷனலா கேட்கப்பட்ட கேள்விகளா இருந்தாலும் இந்த வழக்கிற்கு பின் அவர் பொதுவெளியில் பேசப்பட்ட விவாதங்கள் அத்தனையுமே சேகரித்து இவர் முன்னுக்கு பின் பேசுகிறாரா, முன்னுக்கு பின் முருகனாக பேசுகிறாரா அப்படிங்கிறத தீர ஆராய்ந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கணும். இதுதான் காவல்துறை செய்த வேலை. சரி, இப்போ விஜயலட்சுமி விசாரணை நடத்தியாச்சு, சீமான் விசாரணை நடத்தியாச்சு, ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குறதா சொல்றாங்க. ஒப்பிட்டு பார்த்து அதுல என்ன முரண்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் விசாரணைக்கு அழைத்தால் வரணும்னு சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. மீண்டும் விசாரணை எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதுல சில முரண்பாடுகள் இருந்தால் மறுபடியும் கூப்பிடுவாங்க, மறுபடியும் விசாரிப்பாங்க. ஏன்னா நீதிமன்றம் காவல்துறையை கேள்வி கேட்டக்கூடாது. அப்ப காவல்துறை தன்னுடைய கடமையை சரியா செய்யணும்.
அதனால ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 முறை வேண்டுமானாலும் அழைப்பதற்கு அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது. அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க 3 மாதத்திற்குள் ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சாதான் அதை சமர்ப்பிங்க. உண்மையை தான் சொல்லுவாங்க, பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வாக்குமூலங்கள், எல்லாமே ரெக்கார்டு. அதுல ஒன்றும் அடிஷனலாலாம் எழுத முடியாது. இவர் நினைக்கிற மாதிரி பழி வாங்குகிற செயல்லாம் அதுல இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஓகே, இல்லை இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு செட்டில்மெண்ட்ல முடிஞ்சு போயிடும், தண்டனை எல்லாம் வராது, அப்படி அந்த மாதிரியான ஒரு கருத்து. இல்ல, நம்மளும் அதைத்தான் சொல்றோம். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நீதி வேணும்னு தான் சொல்றோம். சீமானுக்கு தண்டனை கொடுங்கன்னு நம்ம கேட்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கொடுங்க. அது நீதிமன்றம் கொடுத்தாலும் சரி, நீ கொடுத்தாலும் சரி, அந்த பொண்ணு அநீதி இழைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி தேவை. இவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். சரி, அப்படின்னா ரொம்ப ஈஸியான மேட்டர் தானே, இதை முன்னாடியே முடிச்சிருக்கலாம்ல. ஏன் சீமான் இவ்வளவு காலம் இழுத்துட்டு வந்து இவ்வளவு டேமேஜ் ஆக வேண்டிய தேவை என்ன? இல்ல, இங்க மீடியால பரபரப்பா பேசப்படுறதுக்கு சீமான்ட்ட வேற என்ன விஷயம் இருக்கு? மீடியா வெளிச்சத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். வேற என்ன விஷயம் இருக்கு? அதாவதுங்க, இதனால் தனக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து விடும் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அமுக்கமா முடிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? இது 2011லயே இங்க பாருமா, நீ வேற நான் வேற, லைஃப் வேற மாதிரி ஆயிடுச்சு. கையல் ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேன், அதை கல்யாணம் பண்ண போறேன். 4 சுவத்துக்குள் முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி இந்த இழுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அப்பப்போ பண்ணோமே, 50,000 கொடுத்தோம், கஷ்டம்னு வந்து நின்னாங்க, உதவி செஞ்சதுன்னு சொல்றேன். உதவிதான் அது. இட்ஸ் நாட் அ செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் என்பது வேறு, உதவி என்பது வேறு. இப்ப எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, திரைத்துறையில கஷ்டப்படுறாங்க. நான் கேட்கறது, விஜயலட்சுமி கஷ்டப்பட்டான்னு 50 ரூபா கொடுத்தீங்கல்ல, கொடுத்து உதவினீங்களே. உங்களுக்காகவே தீக்குளி செத்தான விக்னேஷ், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? உங்களுக்காகவே ஆக்சிடென்ட்ல செத்து போனான திருவள்ளூர் வச்சு இந்த ஊமையன் ஒரு பையன், அவனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? நாம் தமிழ்ல எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை மாச்சிக்கிட்டாங்களே, எத்தனை பேர் கொடுத்தீங்க? இல்ல, அவங்க பேர்ல எல்லாம் நிதி வசூல் நடந்தது, திரள் நிதி வசூல் பண்ணாங்க. திரள் நிதி அவங்களுக்கு, விக்னேஷுடைய அம்மாவே பேட்டி கொடுத்திருக்காங்க. சீமான் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. இல்ல, நாம் தமிழர்ல தம்பிமார்கள் வாங்கி எத்தனை வழக்குகளுக்கு நீங்க வந்து பணம் கொடுத்திருக்கீங்க? உன்னை நம்பி 15 வருஷம் கட்சியில பயணித்தவனுக்கு 5 பைசா கொடுக்கல. உதவி கேட்ட விஜயலட்சுமிக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அது சொல்லுங்க. இல்ல, அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கே இறக்கம் வந்துடும், நீங்களே கொடுத்துருவீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. வெளியிடுங்க. யாராவது தடை இருக்கா? வெளியிடுங்க, ஆடியோ வெளியிடுங்க. உங்களை வெளியிட வேண்டாம்னு சொல்லலையா? அல்லது காவல்துறைக்கு அந்த ஆடியோ சமர்ப்பிங்க. கண்ணீர் வந்துடும், அந்த ஆடியோ கேட்டீங்கன்னாலே கண்ணீர் வந்துடும். கண்ணீர் வரத்தான் செய்யும், நிச்சயமா வரத்தான் செய்யும். அந்த பொண்ணு அப்படி அழுதுருக்கும். மாமா என்ன கை விட்டுட்டீங்களே மாமா அப்படின்னு அழுதுச்சுன்னா நமக்கு அழுகுதானே வரணும். மனுஷனா இருந்தா அழுவோம், உன்ன மாதிரி மிருகமா இருந்தா, இரும்பு இதயமா இருந்தா வராது. சரி, போன முறை விசாரணைக்கு கையல் வெளியே கூட்டு வந்திருந்தாரு, இந்த முறை ஏன் கூட்டு வரல? வீட்டுக்குள்ள எப்படி ஒரு முரண்பாடு இருக்கும் இல்லைங்க? எப்படி இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலுங்க, பொதுவெளியில தன்னுடைய கணவன் இப்படி நாரி கிடக்குதுன்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆதங்கம் இருக்காதா? ஆனா சீமானுக்காக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க, ஒரு எப்பேற்பட்ட தலைவர். அவங்க குரலை நீங்க கேட்கலையே, அப்படியே நடுங்குச்சு குரல். ஒரு பெண்ணுக்கான பதட்டம் அதுல தெரிஞ்சது. குரல் நடுங்குது. கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேன்னு போகும்போது, அவங்க கணவன் மனைவியா இருக்கும்போது ஒரு பெண்ணு கேட்காம இருப்பாங்களாங்க? நிச்சயம் கேட்பால. என்னையா நீ மாத்தி மாத்தி பேசுற? நேத்து வரைக்கும் அந்த பொம்பளை யாருன்னு தெரியாதுன்னு, இன்னைக்கு அந்த பொம்பளை கூட நீயே சொல்ற இல்ல அப்படின்னு அவன் மனைவி கேட்பாளா இல்லையா? அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குங்க. அந்த பொண்ணு சீமானுக்கு தான் சேமித்து வைத்த பணத்தை, தான் நடித்த பணத்தை கொடுத்திருக்கிறதுக்கான ஆதாரத்தை விஜயலட்சுமி வச்சிருக்கு. எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அப்ப ஒண்ணு இவர் இப்ப இருக்கிற மாதிரி சுகபோகம் கிடையாது. ஒரு தோத்து போன ஒரு இயக்குனர், அந்த இயக்குனர் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பொண்ணு பல படங்கள்ல நடிச்சு எவ்வளவோ படத்தை கொண்டு வந்து உனக்கு செலவு பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு பொண்ணு தான் சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட சுகம் தேடுற அளவுக்கு இவர் என்ன மரகத ராஜாவா? நான் தெரியாம கேக்குறேங்க. இல்ல, இதெல்லாம் ஒரு காதலா, இது ஒரு கன்றாவின்னு அவரே சொல்றாரு. அப்ப பணம் கொடுக்கும் போது கன்றாவியா தெரியலையா? அவகிட்ட பணம் வாங்கி செலவு பண்ணி, ஊதாரித்தனமா செலவு பண்ணி, அப்ப உனக்கு அவ வந்து கேவலமானவளா தெரியலையா? அப்ப கன்னட நடிகர் கூட பழகினது உனக்கு தெரியாதா? வேற தமிழ் நடிகர் கூட நடிச்சது உனக்கு தெரியாதா? இவ்வளவும் கடந்து அவகிட்ட பணம் வாங்கும் போது இனிச்சுது, அவ கூட எந்த உறவு கொண்டாடும் போது இனிச்சுது. இப்ப உனக்கு வேற ஒரு திருமணம் ஆயிடுச்சு, அந்த திருமணத்தால ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னா விஜயலட்சுமி கசக்குதா உனக்கு? அந்த பொண்ணு கேட்கறது நீதி தானே, அதை கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி, திமுக அரசு இந்த விவகாரத்தை வந்து உறுதியான முறையில வந்து கையாண்டு அதை வந்து சீமானை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா திமுக அரசு இதுல மென்மையாக நடந்துக்குது. ஒரு சீரியஸா இப்போ நீதிமன்றம் சொன்ன பிறகு விசாரணையே வருது, திமுக கண்டுக்கவே இல்லை. இப்போ இவ்வளவு சீரியஸ் ஆன பிறகு திமுக விடக்கூடாது, ஜெயலலிதா இருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க, ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை, இப்படியான விமர்சனம். ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலையே, எடப்பாடி அதை பண்ணவே இல்லையே. அது காலமே இருக்கு. ஜெயலலிதா ஆட்சி சமயத்துல பதியப்பட்ட வழக்கு இருக்கு, அந்த வழக்கு தள்ளி போடப்பட்டது இருக்கு. அந்த வழக்குக்கு இன்னும் உயிர் இருக்கிறதுனாலதான் மீள் உருவாக்கமாகுது. ஒரு வழக்கு முடிக்க ஃபைல் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அந்த வழக்கை நீங்க தூசி தட்ட முடியாது.
ஒரு வழக்கு முடியவில்லை என்றால் அந்த ஃபைல் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அது இப்ப இல்ல, 100 வருஷம் கழிச்சு கூட எடுக்கலாம். அப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் அந்த ஃபைல் எடுக்கப்படலை. அங்கதான் பவர் வேலை செஞ்சிருக்கு, அதிகாரம். ஆனா திமுக அரசு வந்ததற்கு பிறகு அந்த ஃபைலை எடுக்கிறாங்கன்னா அது பழிவாங்கிற செயலுக்காக அல்ல, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அப்ப நீதிமன்றம் உத்தரவு போடுது, நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவு போடுது இந்த மாதிரி பண்ணணும்னு. அப்ப காவல்துறையை தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் வைத்திருக்கிற முதலமைச்சர் காவல்துறைக்கு உத்தரவு போடதான் செய்வாரு. காவல்துறையினுடைய பொறுப்புங்க. அப்படி கண்டு காணாம ஜெயலலிதா கண்டு காணாம இருக்கிற மாதிரி காவல்துறை இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஒரு 35 லட்சம் ஓட்டு வாங்கிய மாபெரும் ஒரு அரசியல் தலைவர், மக்கள் செல்வாக்கு மிக்கவர், ஒரு உன்னதமான ஒரு லட்சியத்தை கொண்டவர், அவர் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது அறிவுஜீவிகள் சமூகம் சும்மா இருக்குது, மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல, இப்படியான ஒரு விமர்சனங்களும் வருது இல்லை? அதாவதுங்க, ஒரு நல்ல நோக்கத்திற்காக, ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஒரு தலைவன் தாக்கப்பட்டால் அல்லது பழிவாங்கப்பட்டால் எல்லா தலைவர்களும் பேசியிருப்பார். இப்ப கலைஞர் கைது செய்யப்பட்டார், பேசாத தலைவர்கள் உண்டா? நடிகர் நடிகையிலிருந்து தலைவர்கள் முதற்கொண்டு கலைஞரை கைது செய்த முறை தவறுன்னு தான் சொன்ன. கைது செய்தது தவறுன்னு சொல்ல, கைது செய்த முறை தவறுன்னு பேசினாங்களா இல்லையா? எல்லாரும் பேசினாங்களா இல்லையா? இப்ப சீமான் மேல இந்த வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கு வேகம் எடுக்கிற சமயத்தில் ஒரு தலைவர் கூட பேசல. ஏன் பேசல? இல்ல, அதான் கேக்குறேன், ஏன் கண்டுக்கல அப்படின்னு கேக்குறேன். ஒரு பொண்ணை ஏமாத்துனது அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு, அவர் தன்னுடைய வாயாலேயே சொல்லிட்டாரு. இப்ப சீமான் செய்து நியாயம்னு எந்த தலைவர் பேசுவாரு? எந்த தலைவர் ஆதரவா இருப்பாரு? உண்மையா சொல்ல போனா விஜயலட்சுமிக்காக குரல் கொடுக்க வேண்டிய குஷ்பு, விஜயலட்சுமிக்காக குரல் கொடுக்க வேண்டிய பெண் போராளிகள் அப்படி பொங்கி எழுவாங்கல்ல திரைத்துறையில இருந்து, சின்மயி போன்றவர்கள் மீ டூல இருந்து அப்படி எந்திரிச்சு கிளம்புவாங்க பாருங்க. தமிழிசை சவுந்தரராஜன், கஸ்தூரி, வானதி சீனிவாசன் அப்படி திரைத்துறையில இருந்து புஜ்ஜு 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 புஜ்ஜுன்னு கிளம்புவாங்க. எங்க போனாங்க இவங்க எல்லாம்? விஜயலட்சுமி பொண்ணு இல்லையா அல்லது நடிகை இல்லையா? நடிகர் சங்கம் என்ன புடுங்கிட்டு இருக்கு? ஒரு நடிகைக்கு நடிகர் சங்கம் தானங்க பாதுகாப்பு. அந்த நடிகர் சங்கம் என்ன செஞ்சது? அப்ப விஜயலட்சுமி சொன்ன மாதிரி ஏன் 2012 வாபஸ் வாங்குச்சு? அரசியல் அச்சுறுத்தல் இருப்பதால். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அரசியல் அச்சுறுத்தல் இருப்பதால் நான் வாபஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணு கர்நாடகா ஓடி போச்சு. இப்ப குஷ்பு முதற்கொண்டு அத்தனை போராளிகள், பெண் போராளிகள், மனித உரிமை போராளிகள் பொங்காத காரணம் அரசியல் அச்சுறுத்தல் தானே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி 35 லட்சம் வாக்குகளை கொண்ட ஒரு தலைவன்கிற அச்சுறுத்தலால குஷ்பு பேசாம இருக்கிறாங்களா? வானதி பேசாம இருக்கிறாங்களா? நினைச்சு பாருங்க. இப்ப திமுக காங்கிரஸ்ல இருக்கிற சுதா பேசியிருக்காங்க, அவங்க முதல் முறையா பேசியிருக்காங்க, அவங்களுக்கு பாராட்டணும். அப்ப 35 லட்சம் வாக்குகள் இருந்தால் நீ என்ன வேணாலும் திருடலாம், கொள்ளையடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்ப மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தன் யார வேணாலும் நீதியா? அனுமதிக்குதா இந்த சட்டம்? இது பாரபட்சம். எடப்பாடி அந்த விஷயத்துல பாராட்டலாங்க. ஒரு பேட்டி கொடுத்திருந்தார், யாராயிருந்தாலும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் என்பதால் பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்க வேண்டும். எடப்பாடியை பாராட்டலாமே, புரியுங்களா? ஆக அது சீமானா இருந்தாலும் யாராயிருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டால் அதை சட்டம் தண்டிக்கத்தான் செய்யும். சட்டம் ஒருவேளை சாதகமாக இருந்தால் மக்கள் மன்றம் தண்டிக்கும், மக்கள் விட மாட்டாங்க. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் இதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.